கங்குவாரா நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ப்ரோ, உண்மையே சொல்ல போனா 2000 கோடி அடிக்குமான்னு தெரியல. 2000 கோடி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் வேணால் அடிச்சிக்கலாம். யூஸ்லெஸ் மைக்கர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. படம்லா ஓகே, நல்லா இருக்கு. சூர்யா கெட்டப்லையா? ஐயோ, எஸ்ஆர் கெட்டப்ல வந்துருக்கு சொன்னா கூட பரவாயில்ல. சூர்யா கெட்டப்ல அவர் எப்பங்க இது போட்டிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வந்து படமே வந்து பார்த்தோன்னா விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு கிறிஸ்ப் இந்த படத்தில் இல்லையோ அப்படின்றது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபீல் ஆனது. அதில் ஒரு 15 மினிட்ஸில் ஓவர் கிரிஞ்சாவே தான் போனது படம். ரொம்ப ஒரு கிரிஞ்சு கட்டத்துக்கு போய் தான் ஃப்ளாஷ்பேக்னு வரும்போது தான் வந்து பார்த்தோன்னா படம் வந்து விறுவிறுப்பாக போகவே ஆரம்பிச்சிருந்தது. ஸோ டிஎஸ்பி வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே அந்த மனுஷன் தெரிக்க விட்டுருக்கிறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த ரத்னம் படத்தில் பண்ணார். ஸோ அது பெருசாக ஒர்க் ஆகலை. மறுபடியும் கங்குவால பிடிச்சிருந்தாரு, பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அவர் எப்படி சூர்யா சார் அவரோட எஃபெக்டில் படத்தை நிறுத்தினாரோ, இன்னொரு பர்சன்ட் வந்து பார்த்தோன்னா டிஎஸ்பி தான் நிறுத்தினார் படத்தை. 3D எஃபெக்ட் உண்மையாலுமே வந்து இந்த படத்துக்கு 3D எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட கருத்து என்னன்னா 2Dலே விட்டுருக்கலாம், இது எதுக்கு 3Dன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3Dயில் பார்க்கும்போது நல்லா பெட்டராக தான் இருந்துச்சு படம். அதில் 2 இயர்ஸ் தான் ஆகுது. 3 இயர்ஸா? சூர்யா சாரோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம 1% கூட நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த படமே எப்படின்னா இதை பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது மட்டும்தான் கருத்தே தவிர, இந்த படம் வந்து இது படம் வந்து தேராது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. தேவையான சீன்ஸை வந்து வச்சுட்டு தேவையில்லாத சீன்ஸை டெலீட் பண்ணியிருக்கலாம். எடிட்டருக்கு இதான் லாஸ்ட் படம், அதுலேருந்து அவர் டெட் ஆயிட்டாரு, அதனால கவனிக்கலையா என்னன்றது கூட தெரியல. ஐயோ, அது ஸ்பாயிலர் சொல்லணுமா? கண்டிப்பா பாட் லீட்லாம் இருக்குது ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஆக மொத்தம் கங்குவால இந்தவே ஒரு பெரிய ஹைப் இல்லை. பட் படம் பார்க்கும்போது இது ஒர்த்தபிளான ஒரு படம் அப்படின்றது தோணுச்சு உண்மையாலுமே. தமிழ்நாட்டில் பண்ணுமோ இல்லையோ, ஆனால் அதர் ஸ்டேட்ல பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம்னா பாகுபலி RRR வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா RRR பாகுபலியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது மாஸ்டர் பீஸ். அது தெலுங்கு சைடில் வந்து பார்த்தோன்னா அது வந்த படம். இப்போ தமிழ் சைடில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவி, ஃபேண்டசி மூவிலாம் ரொம்பவே கம்மியாக தான் வந்துருக்குது. அந்த அளவுக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ப்ரோ, உண்மையே சொல்ல போனா. இது இன்னும் வந்து பாகுபலி படத்தையே லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் வந்து வந்தோடனே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா தெலுங்கு சைடில் தான் வந்தே தவிர தமிழ் சைடு வந்து உண்மையாலுமே எந்த ஒரு கலெக்ஷனும் ஃபர்ஸ்ட் டே வரல. அந்த மாதிரி இந்த படத்தை இப்போ புரிஞ்சிக்காம இருப்பாங்க. மேபி வந்து பார்த்தோம்னா ஒரு 1 இயரோ 2 இயரோ வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிதான் கங்குவா இந்த படமே கூட உண்மையாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தோன்னா கூஸ் பம்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்ரி சீன் வந்து வந்துகிட்டே இருக்குது உண்மையாமே. கெஸ்ட் ரோலா? புரியல. அதாவது எப்படின்னா வைக்கணும்னு வைக்க மாதிரி அந்த சீன்ல எதுவுமே பண்ணல. அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அது போல்டான கேரக்டர் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பார்ட்ல தான் லீடு கொடுக்குறாங்க. வந்த சீன்லயுமே வந்து பார்த்தா ரோலெக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. காஸ்மோரா கெட்டப் மாதிரி இல்லை, ஆட்டிடியூட் வேணா அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் இதை கம்பேர் பண்ண வேணாம். ஸோ இது வந்து கார்த்தி சார் வந்து வராருன்றது ஸ்பாயில் தான். பட் ஆனால் என்ன சொல்றது, கார்த்தி சார் வராரு. பட் ஆனால் அவருக்கு வந்து இந்த ரோல் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வெறும் 10 நிமிஷம் மாதிரி தான். விக்ரம்ல எப்படி சூர்யா சார் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு அவர் 10 நிமிஷம் தான். ஸோ செகண்ட் பார்ட்ல மேபி அவருக்கு கேரக்டர் பெஸ்ட்டாக கொடுக்கலாம். புரியல ப்ரோ. 10க்கு ரேட்டிங்கா? ஐயோ, எல்லாருமே கேட்பீங்களே. சரி ஆனஸ்டாக என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா 10க்கு வந்து 7.5 தரலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இது இன்னும் பெரிய லெவலில் பேச வேண்டிய படம். ஸோ வந்து ஒரு சில அன்வான்ட் சீன்ஸ்னால வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லை சூர்யா சார் வந்து தான் பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாரு. அவரோட மற்ற எல்லா கேரக்டருமே ரொம்ப வந்து லோவாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தீக்ஷா பட்டானி மேம் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு உண்மையாலுமே. அதாவது வில்லெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கிறாரு. பட் ஆனால் கேரக்டர் அந்த அளவுக்கு இல்லை. பார்க்க வந்து ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு தான் இருக்கிறாரு. ஆனால் கேரக்டர் அந்த அளவுக்கு இல்லைங்கள. கேரக்டர் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தா அதுவே போதுமானது. பிக் ஸ்டார் வச்சு இதுக்கு முன்னாடி படம் பண்ணாரு, ஃப்ளாப் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் சூர்யா சார் வச்சு எடுக்கிறாங்க. அதனால வந்து அவருக்கு இதுவே போதும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ சூர்யா சாருக்கு உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத உண்மையுமே கூட. கங்குவாரா நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே. எத்தனை டைம் நான் வாட்ச் பண்ணலாம்? அமரன் அமரன் சொல்றீங்களா இல்லை கங்குவாராவா? கங்குவா எத்தனை time? கங்குவாரா ஒரு டைம் தாராளமாக பார்க்கலாங்க. ஒரு டைம் பார்க்கலாம். அமரன் வந்து 5 டைம்ஸ் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் டைமும் போகலான்ற அளவுக்கு அமரன் நீ பார்த்துட்டே இருக்கலாம் போல. இன்னும் 2 டைம்ஸ் பார்ப்பேன். படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் விட எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 2000 கோடி அடிக்குமான்னு தெரியல. 2000 கோடி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் வேணால் அடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை. வாயை பிளந்தா நாங்கள் காதை மூடிக்கிட்டு பார்த்தோம். வாயை பிளந்தது அத்து வேற. 3D effects ல எப்படி இருக்கு? நார்மலாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நம்ம சூர்யா வந்து சூர்யா மட்டும்தான் படம் ஃபுல்லாக தெரியுறாரு. கடைசியில் ரோலக்ஸ் மாதிரி கார்த்தி வர்றாரு. அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுங்க. Setup-லாம் change பண்ணி பண்ணிருப்பாங்க. சூர்யா எப்படி? நீங்கள் அபோ கலிட்டன்னு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கீங்களா? அதோட தழுவல் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த தழுவல் இருக்கும், அதை கமர்ஷியலாக பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படங்கள் இருக்கு. பரவாயில்ல, ஆவரேஜ் தான், ஆவரேஜ். அதுதான் காது கிளியுதுன்னு சொல்கிறதில்ல ஃபர்ஸ்ட்லேருந்து. நம்மளால் உட்காந்து ஒரு விஷயத்தை கேட்க முடியல. அது இல்லாமல் என் பக்கத்தில் வந்து சூர்யா ஃபேன் தான் ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் ஒரு பக்கம் கத்திட்டுறான், இவன் ஒரு பக்கம் கத்திட்டுறான். எப்படி நான் எதை பார்க்கறது உட்காது எனக்கு புரியல. கூஸ்பம் சீன்னா கிளைமேக்ஸில் கொஞ்சம் பரவாயில்ல, பட் அது ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் இந்த இதில் பிரச்சனையே. எந்த சீனுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒருத்தன் இந்த மாதிரி story bro. ஸ்டோரி வந்து ஒரு பையனை காப்பாற்றுறது, அவ்வளோதான். ட்ரிபிள் ஆர் மாதிரி அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லா கதையும் மிக்ஸ் ஆகும் போது நான் எந்த கதையை வந்து தனியாக எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அவதார் மாதிரியும் சொன்னாங்க, அவதாரோட கதை வேற, அது ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுத்துக்கலாங்க. இதில் எல்லாத்தையும் கலந்து போட்டனால பிரச்சனையா இருக்குது. கொடுத்துருவாங்க. அதான் எதுவுமே கனெக்ட் ஆகாதனால அந்த பாட்டு ஏன் வரணும்னு தெரியல. பட் கெஸ்ட் ரோல் எல்லாமே வைக்கணும் தான் வச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோல் மிஸ்டர் கார்த்தியே கடைசியில் தானே வராரு, அவரும் வர்றாரு. ஆமா, கெஸ்ட் ரோல் தானே அவரு. இந்த படத்துல கெஸ்ட் ரோல், அடுத்த இதில் வந்து மெயின் ரோலாக வருவாருன்னு நினைக்கிறேன். நான் அனிமல்ல அவரை நான் ரொம்ப ரசித்தேன், பாபியை. பட் அந்த அளவுக்குலாம் இதில் இல்லை. அவர் நார்மலாக பேசிட்டு இருக்காரு. நம்ம சிவா படத்தில் வில்லன் வந்து என்ன கேரக்டர் பண்ணுவார், பில்டப் பண்ணுவார் ஹீரோவுக்கு, அவ்வளோதான் இதுலேயும் பண்ணுறாரு. அவ்வளோதான் கிளைமேக்ஸில் கொண்டுருவாங்க. ஹீரோயிங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. படமெல்லாம் எங்கே இருக்காங்க ஹீரோயிங்க இல்லை, அவங்க தானே அந்த சாங்க்கு மட்டும் தான் வராங்க, அவ்வளோதான். படம் ஃபுல்லாலாம் வரதில்லை.